மிடில் கிளாஸ்க்கும் கடனுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு ஒன்று இருக்கு. கடன் இல்லாம வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இல்லை. கடன் இல்லாம வாழணும்னா கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும். அது என்ன நாலேஜ்? கடன்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆறது? டெட் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 5 டிப்ஸ். முதல் டிப், லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ். 10 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா 8 ரூபாயில் வாழ கற்றுக்கலாம். இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம நிறைய பொருளை வாங்கி குவிச்சிடுறோம். நமக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ. இப்போ இந்த பொருள் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளால எவ்வளோ வாங்க முடியுமோ அதுக்குள்ளே நம்ம சுருக்கிறது இல்லை. நம்ம நிறைய கடன் வாங்கிடுறோம். நம்மளால சின்ன டிவி தான் வாங்க முடியும், ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டு பெரிய டிவி வாங்குறது. நம்மளால் பைக் தான் வாங்க முடியும், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டு கார் வாங்கிறது. இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ அது கூட சேர்ந்து ஒரு கடனும் சேர்ந்துருது. அந்த கடன் நம்ம வாங்குறப்போ பெரிய விஷயமா தெரியாது, பட் அந்த கடன் கட்டுறப்போ மாதம் இஎம்ஐ கட்டுறப்போ நமக்கு ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். நம்ம வருமானத்தை கூட்டாமல் நம்ம லைஃப் ஸ்டைலை கூட்டின மாதிரி காட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மள ஒரு டெட் ட்ராப்பில் போட்டுரும். ஸோ ஆல்வேஸ் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு கீழே வாழ கற்றுக்கலாம். பணக்காரனா இருந்து ஏழையா தெரிகிறது எவ்வளவோ மேல், ஏழையா இருந்து பணக்காரனா தெரிகிறத விட. 2வது டிப், பட்ஜெட்டிங் செஷன். எத்தனை பேர் நம்மளோட செலவுகள் நம்மளோட வருமானத்தை ஃபேமிலியில் ஓப்பனாக ரிவீல் பண்ணுறோம்? ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 70% ஆஃப் ஸ்பௌசஸ் அவங்களோட வருமானத்தையும் செலவையும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்லுது. த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் அ மேரேஜ் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஃபைனான்சஸில் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோமோ அவ்வளவு ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாரும் உட்காந்து எவ்ரி மந்த் அவங்க ஃபேமிலியோட பட்ஜெட்டை டிசைட் பண்ணுறது. வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, எதுக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்றத மாத ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டா குழந்தைங்களும் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க, ஹஸ்பண்டும் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டார், ஒய்ஃபும் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு சேவிங்ஸ் அதிகமாகிடுது. சேவிங்ஸ் அதிகமாச்சுன்னா கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். நிறைய நேரங்களில் கடன் போகிறதே சேவிங்ஸ் இல்லை, பணம் கையில் இல்லை, அதனால பணம் தேவைன்றதுனால வாங்குறோம். கரெக்டாக பட்ஜெட்டிங் செஷன் ஃபேமிலியோட வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். திருப்பியும் சொல்கிறேன், த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் மேரேஜ் இஸ் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்க, நமக்கு ஏற்படுற சூழ்நிலை, இதனால வர சண்டைகளை விட பணம் கம்மியாக இருக்குது அப்படின்ற இடத்துல வர சண்டைகள் தான் அதிகம் ஒரு வீட்டில். 3வது, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நல்ல சேவிங் இருக்கு. மாதத்தின் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெரிய முதலீடு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் முதலீடுனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணணும், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஒரு நகைச்சீட்டு கட்டலாம். நம்ம மாசத்தோட முதல் செலவையே முதலீடாக மாத்திரம்ன்றப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னா, இந்த பர்சன் சேமிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போனா இவங்க கிட்ட பணம் நிறைய சேரப்போகுது அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்ட் புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரிய ஆரம்பிக்கிறப்பவே பணக்காரனா நீங்க ஆக போறீங்க அப்படின்ற ஒரு தாட்டை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு சேமிப்பு போக தான் செலவு. நிறைய பேருக்கு செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும், சேமிப்பு பண்ண முடியாத அளவுக்கு. அப்போ கூட முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபாவா கூட இருக்கலாம், 100 ரூபாவா கூட இருக்கலாம், ஆனால் மாதம் ஆரம்பத்திலே எடுத்து வச்சிருங்க. ரொம்ப சின்னதாக சேமிக்க ஆரம்பிக்கிறது தான் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். சிறு துளிப்பு பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல. சின்னதாக சேவ் பண்ணுறது ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பெரிய மலையாக நிற்கும். அது சேவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். சேவ் பண்ணல, நீங்கள் சேவிங் ஆரம்பிக்கலன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய கூட வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டார்ட் ஸ்மால், பட் ஸ்டார்ட். 4வது, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம செய்கிற தொழிலில் வளர ட்ரை பண்ணுறது. இது எல்லாரும் செய்ய ட்ரை பண்ணுறது தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கே வருமானத்தை சேமித்து மட்டும் பணக்காரனானவன் இல்லை, வருமானத்தை அதிகப்படுத்தி பணக்காரனானவன் தான் இருக்கான். சேமிப்பு முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் வருமானத்தை அதிகப்படுத்துறது. ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோமோ அதை விட மேலே வர்றதுக்கு தகுதியை கூட்டிக்கணும். நம்ம தகுதியை வளர்க்க நமக்கு வருமானமும் அதிகமாகிட்டே வரும். வருமானம் அதிகமாச்சுன்னா டெட்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். நம்ம எங்கே வேலை பார்க்குறோம், என்ன வேலை பார்க்குறோன்றதை விட எவ்வளவு அதிகமாக வேலை பார்க்குறோம், எவ்வளவு நிறைய கற்றுக்கிறோம், எவ்வளவு அதிகமாக வளர்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் 2012 ஜாப் ஜாயின் பண்ணார். 2022 10 வருஷத்துக்குள்ள 12 ப்ரொமோஷன் வாங்கினார். அவருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 12 ப்ரொமோஷன் வாங்குற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டார். 2012 ஒரு வீடு வாங்கினாரு. 2022 அந்த வீடு கடன் அடைச்சிட்டார். 30 வருஷம் லோன் போட்டு 10 வருஷத்துல வீடு கடன் அடைச்சிட்டார். இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அந்த 10 வருஷத்துக்குள்ள அவரோட வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன். அவரோட வருமானம் 20 மடங்கு கூடியிருக்கு. 20 மடங்கு வருமானம் கூடியிருக்குன்னா இதுக்கப்புறம் அவர் லோனுக்குள்ளே போவாரா அப்படின்றதே சந்தேகம் தான். ஸோ டெட் அப்படின்னு வெளியே வரணும்னா ப்ரொஃபஷனல் க்ரோத் ரொம்ப முக்கியம். க்ரோ ப்ரொஃபஷனலி, இன்கம் அதுவாக வளர்ந்துட்டு போகுது. 5வது டிப்பு, ஆனால் இது ரொம்ப சில்லி டிப், ரொம்ப ஈஸியான டிப்பு. என்னன்னா, பணம் நிறைய பண்ணணும், நம்ம கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கடன் இல்லாதவங்களோடையும் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுடையும் பழகணும். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அது மாதிரி யோசிக்க முடியும். நம்ம யூஸ்வலாக பணக்காரங்க அப்படின்னு சொல்றப்போ மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ் இவங்களெல்லாம் நம்ம யோசிப்போம். அவங்களெல்லாம் பழக முடியாது. ஆனால் நம்ம தெருவிலேயே 4 பேர் இருப்பாங்க, அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பார்க்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க, ஆனால் உண்மையாகவே பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க.
யூஸ்வலாக நம்மளோட ஜாப்ல நம்மளோட முன்னாடி வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம செய்கிற தொழிலையே நம்ம கூட பழகினவங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கூட பழகிறது ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம பணம் உண்மையாகவே சம்பாதிச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்க கூட பழகிறோமோ நம்மளும் பணத்தை சரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பணம் தன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் சேரும். நீங்கள் பணத்தை மதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடனுக்குள்ளேயே போக மாட்டீங்க. நம்ம நிறைய நேரங்களில் கடனில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான். வில் ஸ்மித் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் அஸ் பை திங்ஸ் தட் வி டோன்ட் ஈவன் வாண்ட் டு இம்ப்ரெஸ் பீப்புள் who we don't even like. நம்ம நிறைய நேரங்களில் தேவையில்லாத பொருளை வாங்கிடுறோம். ஏன்னா நம்ம யாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமோ, யாரை பிடிக்காதோ அவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறது. நம்ம படத்துலலாம் சொல்லி கேட்டிருக்கோம் தெரியுமா, நம்ம கூட நிறைய பேர் சொல்லியிருப்போம், உங்க முன்னாடி நான் நல்லா வந்து காட்டணும் அப்படின்றது. ஆக்சுவலாக நம்மளை பிடிக்காதவங்க முன்னாடி நல்லா வந்து காட்டணுன்றதை விட நம்ம பிடிச்சவங்களுக்காக நல்லா வந்து காட்டலாம். அப்படி வர்றதுக்கு பொருள் தேவையில்லை. நம்ம உண்மையாகவே பணக்காரனாக இருந்தால் போதும்.